வணக்கம். தமிழ்நாட்டில் 11 கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. இந்த 11 கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ்ல நீங்க 2025 ஜாயின் பண்ற மாதிரி இருந்தா உங்களுடைய கம்யூனிட்டிக்கு எந்த கட் ஆஃப் இருந்தா சீட்டு கிடைக்குங்கிறத இந்த வீடியோ நம்ம டீடைலா பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருக்கீங்கன்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணீங்க. நானும் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஎஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வருஷம் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ்ல மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. காரணம் என்னன்னா 11 கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ்லயும் ஒட்டு மொத்தமா 4320 சீட் இருக்கு. இந்த சீட் இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. காரணம் என்னன்னா 6 கோர்சஸ் பாத்தீங்கன்னா நாங்க புதிதாக கொண்டு வர போறோம். அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏஐ டெக்னாலஜிக்கு ஏற்றது போல கோர்சஸை நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம் அப்படின்ட்டு நம்மளுடைய டிஎன் அசம்பிளி இந்த வருஷம் பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்கல்ல, அப்பவே பாத்தீங்கன்னா நம்மளுடைய நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் அங்க நம்மளுடைய டிஎன் அசம்பிளிலே சொல்லியிருந்தாரு. நாட்டில் உள்ள அரசு பொறியியல் கல்லூரிகள் வளர்ந்து வரும் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் மற்றும் தொழில்துறைகளின் தேவைகளை நிறைவு செய்யும் விதமாக செயற்கை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இணைய பாதுகாப்பு சைபர் செக்யூரிட்டி, மேம்படுத்தப்பட்ட உற்பத்தி தொழில்நுட்பம் அட்வான்ஸ்டு மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி, எந்திரவியல் ரோபோட்டிக்ஸ், மின்வாகன தொழில்நுட்பம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் டெக்னாலஜி மற்றும் சுற்றுச்சூழல் பொறியியல் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் உள்ளிட்ட வளர்ந்து வரும் துறைகளில் புதிய பட்டப்படிப்புகள் வரும் கல்வியாண்டு முதல் அறிமுகம் செய்யப்படும். அதனால அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா கண்டிப்பா சீட்டு பாத்தீங்கன்னா உயரலாம். அதை நம்ம டீட்டெயிலாவே சேனல்ல இப்ப நான் உங்களுக்கு இப்ப காமிச்சிருக்கேன். இது ஒரு பக்கம். இப்ப நம்ம இந்த வீடியோ பார்க்க வந்த விஷயம் என்ன, உங்களுக்கு 11 கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ்லயும் என்ன கட் ஆஃப் இருந்தா சீட்டு கிடைக்குங்கிறத நம்ம டீட்டெயிலா பார்க்கணும். இப்ப பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒட்டு மொத்தமா 11 கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ்ல பயங்கர போட்டி இருக்கும். எப்பவுமே வருடம் போட்டி இருக்கும். மாணவர்கள் எல்லாமே எப்படியாவது கவர்மெண்ட் காலேஜுக்குள்ள போகணும்னு தான் ஆசைப்படுவாங்க. இதுல ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் காலேஜா இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா நம்மளுடைய கோயம்புத்தூர்ல இருக்க கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இதுல பாத்தீங்கன்னா இந்த கவுன்சிலிங் கோடையை நான் கொடுத்துக்கிறேன். சோ இந்த காலேஜ்ல மொத்தமா 9 கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க. இதுல இந்த ஓசிபிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த கட் ஆஃப் இருந்தாவே உங்களுக்கு இந்த வருடம் சீட்டு கன்ஃபார்ம் கிடைக்கும். அதாவது நான் இங்க போட்டிருக்க கட் ஆஃப் எல்லாமே ஏதாவது ஒரு கோர்ஸ், இதுல ஏதாவது ஒரு கோர்ஸ் எனக்கு கிடைச்சாலே போதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த கட் ஆஃப். அதாவது இதுல போட்டிருக்கிறது லாஸ்டா ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் க்ளோஸ் ஆன கட் ஆஃப். ஓகேவா? இதை நீங்க பாத்துக்கங்க. அடுத்த காலேஜ் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம். சேலத்துல இருக்கக்கூடிய கல்லூரி. இதுல கவுன்சிலிங் கோடு நான் போட்டிருக்கேன், பாத்துக்கங்க. சோ இந்த காலேஜ்ல ஒட்டு மொத்தமா 6 கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க. சோ இந்த 6 கோர்சஸ்க்கு பாத்தீங்கன்னா ஓசிபிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த கட் ஆஃப் பாத்தீங்கன்னா லாஸ்டா க்ளோஸ் ஆன கட் ஆஃப். இந்த கட் ஆஃப் இருந்தாவே உங்களுக்கு பாத்தீங்கன்னா இதுல இந்த 6 கோர்சஸ்ல ஏதாவது ஒரு கோர்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு உறுதியா கிடைக்கும். அதே போல அடுத்த காலேஜ் பாத்தீங்கன்னா நம்மளுடைய அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் பாத்தீங்கன்னா நம்மளுடைய காரைக்குடியில இருக்கு. சோ இந்த காலேஜ் ரொம்ப ஃபேமஸான ஒரு காலேஜ். இதுல பாத்தீங்கன்னா 5 கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க. இந்த 5 கோர்சஸ்ல ஏதாவது ஒரு கோர்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஓசிபிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த கட் ஆஃப்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா இது எல்லாமே லாஸ்டா கிடைச்ச கட் ஆஃப். ஏதாவது ஒரு இதுல போட்டிருக்க கட் ஆஃப் உள்ள நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கோர்ஸ்ல ஏதாவது ஒரு கோர்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். அதே போல அடுத்த காலேஜ் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலியில இருக்கக்கூடிய காலேஜ். இதுல ஒட்டு மொத்தமா 5 கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க. இந்த கட் ஆஃப் இருந்தாவே உங்களுக்கு பாத்தீங்கன்னா இது ஏதாவது ஒரு கோர்ஸ் கண்டிப்பாவே உங்களுக்கு உறுதியா கிடைக்கும். இந்த கட் ஆஃபுக்கு மேல இருந்தா இது லாஸ்டா கிடைச்ச கட் ஆஃப். அதே போல கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நம்மளுடைய பருவூர் கிருஷ்ணகிரியில ஒரு காலேஜ் இருக்கு. இந்த காலேஜ்ல ஒட்டு மொத்தமா 4 கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க. இந்த 4 கோர்சஸ் பாத்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் இருந்தாவே உறுதியா உங்களுக்கு சீட் இங்க உறுதியா கிடைக்கும். அதே போல அடுத்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அதாவது ஐஆர்டிடி ஈரோட்ல ஒரு கல்லூரி இருக்கு. இந்த காலேஜ்ல ஒட்டு மொத்தமா 7 கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க. இந்த 7 கோர்சஸுக்கு இந்த கம்யூனிட்டில எல்லாம் இவ்வளவு கட் ஆஃப் இருந்தாவே உறுதியா உங்களுக்கு சீட் உறுதியாவே கிடைக்கும். அடுத்த காலேஜ் பாத்தீங்கன்னா நம்மளுடைய தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதாவது நம்மளுடைய வேலூர்ல இருக்கு. இந்த கல்லூரியுமே ஃபேமஸான கல்லூரி தான். இந்த காலேஜ்ல பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்தமா அதாவது 5 கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க. இந்த 5 கோர்சஸுக்கு இந்த க்ளோசிங் கட் ஆஃப் இதுதான். இந்த கட் ஆஃப் இருந்தாவே உறுதியா உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். அதே போல கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நம்மளுடைய தஞ்சாவூர்ல இருக்கு செங்கிப்பட்டியில. இந்த காலேஜுக்குள்ள போனோம்னா ஒட்டு மொத்தமா 5 கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கட் ஆஃப் இருந்தாவே உறுதியா உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். அதே போல அடுத்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நம்மளுடைய திருச்சி ஸ்ரீரங்கத்துல ஒரு காலேஜ் இருக்கு. இதுலயுமே 5 கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க. இந்த 5 கோர்சஸுக்கு இந்த ஓசிபிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு இந்த கட் ஆஃப் இருந்தாவே உங்களுக்கு உறுதியா சீட்டு கிடைக்கும். அதே போல கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நம்மளுடைய தருமபுரியில ஒரு காலேஜ் இருக்கு. அங்கே ஒரு 5 கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க. 5 கோர்சஸுக்கு இந்த கட் ஆஃப் இருந்தாவே உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். அதே போல கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நம்மளுடைய போடி நாயக்கனூர்ல தேனியில ஒரு காலேஜ் இருக்கு. அங்கேயுமே 5 கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க. அதுல இந்த கம்யூனிட்டிக்கு இந்த கட் ஆஃப் இருந்தா உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். இப்ப நான் சொன்னது எல்லாமே கட் ஆஃப் நான் போட்டிருந்தேன் பாத்தீங்களா, அது எல்லாமே லாஸ்டா கிடைச்ச கட் ஆஃப்.
அதாவது எனக்கு ஏதாவது ஒரு கோர்ஸ் கிடைச்சிருமா சார், கிடைச்சாவே போதும் சார் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான கட் ஆஃப். தனிப்பட்ட முறையில இந்த 11 கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜுக்கும் தனிப்பட்ட முறையில நான் வீடியோ கொடுப்பேன். அதுல எப்படி பிளேஸ்மெண்ட் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு தனித்தனியா வீடியோ வரும். ஸோ இப்போ நான் சொன்னது பொதுவா லாஸ்டா இந்த கட் ஆஃப், ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கெல்லாம் கிடைக்கவே கிடைக்காதுன்னு பயப்படுறாங்க. அதனாலதான் லாஸ்டா இந்த கட் ஆஃப் இருந்தாவே கிடைக்குங்கிற இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம பேச வேண்டியது என்னன்னா, கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்கிறதுனால நமக்கு என்ன யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் கிடைக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் 50 கோடிக்கு வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வர போறாங்க. ஒரு கல்லூரிகள்லயுமே சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வரப்போகுது. 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரசு பொறியியல் கல்லூரிகளில் திறன்மிகு மையங்கள் சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் முன்னணி தொழில் நிறுவனங்களுடன் இணைந்து உருவாக்கப்படும். இதனால முன்னணி நிறுவனங்கள், அதாவது பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய முன்னணி நிறுவனங்கள் நம்மளுடைய அரசு கல்லூரிகளை நோக்கி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இது மட்டும் இல்லாம நீங்க ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல ஜாயின் பண்றதுனால வருஷத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து வெறும் 10,000 தான். வருஷத்துக்கே 10,000 ரூபாய் தான் ஃபீஸ். இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா மெயினா நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டோ இல்ல எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த மாதிரி கேட்டகரியில இருந்தீங்கன்னா உங்களுக்கு 2,000 ரூபாய் கம்மி பண்றாங்க. ஸோ இது இல்லாம ரொம்ப முக்கியமா நீங்க ஒரு டிஃபரெண்ட்லி ஏபிள்டு மாற்றுத்திறனாளியா இருந்தா உங்களுக்குமே 2,000 ரூபாய் கம்மி பண்றாங்க. ஃபீஸே 10,000 ரூபாய் பாத்தீங்களே. இது இல்லாம நம்மளுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வழங்கக்கூடிய புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டத்துல இருந்தெல்லாம் மாதம் மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வந்து கிடைக்குது. ரொம்ப முக்கியமா 7.5% இடஒதுக்கீட்டுல உங்களுக்கு சீட்டு கிடைச்சா ரொம்பவே இலவசமா நீங்க 4 வருஷம் இலவசமா ஃப்ரீயாவே படிக்கலாம். அதாவது 7.5 ரிசர்வேஷன் மாணவர்கள் 6ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் படிச்ச மாணவர்களா இருக்கணும். நான் இப்ப சொன்னது எல்லாமே, இப்ப நான் கட் ஆஃப் சொன்னேன்ல, அது வந்து பாத்தீங்கன்னா 92.5% ஜென்ரலுக்கு சொல்லியிருக்கேன். 7.5க்கு கொஞ்சம் கட் ஆஃப் வேற மாதிரி வரலாம். ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு கொடுக்க பாக்குறேன். தேங்க்யூ வெரி மச். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே போல அடுத்தடுத்த காலேஜ், நிறைய காலேஜை பத்தி நம்ம சொல்ல போறோம், கட் ஆஃபை பத்தி சொல்ல போறோம். தொடர்ந்து வீடியோக்களை நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம். பாய் பாய், டிடிஜே.